منهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. அவர்களில் எழுத்தறிவாற்றல் பெற்றவரும் உள்ளனர், அவர்களில் எழுத்தறிவற்றோரும் உள்ளனர். அவர்கள் கற்பனைகளை தவிர வேதத்தை பற்றி வேறொன்றையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் வெறும் யூகம் கொள்வதை தவிர வேறில்லை. தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான். அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுகள் உண்டு. அவர்கள் அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு. இவர்களிலே அந்த காலத்திலே ஒரு 3 வகையான மக்கள் இருந்தார்கள். அதிலே முதல் வகையாக யாருன்னு சொன்னால் வேத அறிஞர்கள். தௌராத்துடைய வேதம் இருக்கிறதே அது நன்கு கற்றவர்கள். தௌராத்துடைய அந்த வேதத்தை நன்கு கற்றவர்கள், அதில் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள். அப்படி வேதத்தை அறிந்த இவர்கள் உண்மைகளை மறைத்து வந்தனர். இது ஒரு சாரார். அதே போல இன்னொரு சாரார் நயவஞ்சகர்கள். இவர்கள் முஸ்லீம்களை போன்று நடித்து வந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உள்ள செய்தியாக சொல்லப்படுகிறது. 2வது வகையினர் நயவஞ்சகர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னால் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யூதர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். இங்கே வந்தால் முஸ்லிம்களை போன்று நடிப்பார்கள், அங்கே சென்றால் யூதர்களை போன்று நடிப்பார்கள். இப்படி நயவஞ்சகம் கொண்டவர்கள் அந்த யூதர்களிலே இன்னொரு சாராராக 2வது சாராராக இருந்தனர். 3வதாக யார் என்று சொன்னால் எழுத்தறிவற்ற பாமர மக்கள். அந்த யூதர்களிலேயே எழுத்தறிவற்றவர்கள். அவர்களுக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. இவர்கள் பாமர மக்கள். ஆனால் இவர்கள் அந்த முன்னால் உள்ளவர்கள் சொன்ன அந்த கற்பனை கதைகளை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்பி ஏமாறக்கூடியவர்கள் இவர்கள். இந்த 3வது வகையினர் கற்பனை கதைகளை நம்பியே ஏமாந்து போகக்கூடியவர்கள். அப்படிங்கிறது நாம அந்த 3 வகையான மக்களை பார்க்கிறோம்.